ஹாய்ங்க, இன்றைக்கி சிங்க இறால் வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெயும் வேணும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டுட்டேன். ஒரு 4-5 கிராம்பு, பட்டை ஒரு துண்டு, கல்பாசி, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது கூடவே நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு அதை வதக்கினேன். அதை வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் அது கூடவே போட்டுக்கணும். முந்திரி பருப்பு தேவைன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டு வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலும் அது கூட போட்டுக்கணும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு, தயிர் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பிரியாணி மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை கறி மசாலா தேவைனாலும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் அது கூடவே போட்டு அந்த இறால் நல்லா அந்த மசாலாவில் கொஞ்சம் வெந்து வரணும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத இந்த டைமில் போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டிங்கன்னா 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சிங்க இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு வீடியோ போடுறேன் பாருங்கள்.